Let every heart prepare and bloom, and heaven nature sing, and heaven nature sing, and heaven nature sing. He fills the world with truth and grace, and makes the nations grow. The glory of His gentleness, and wonders of the love, and wonders of His love, and wonders of His love. அன்பு கூடவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை 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 ஏதோ தந்தியே தந்தியா ஏதோ
என்று, ஏனெனில் தமது எல்லா ஜனத்துக்கும் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதோ கன்னிகாரை கற்பதாகி இதோ குமாரனை பெறுவார். மத்தேயு 1:23. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார். மத்தேயு 1:23. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. தமக்கு காத்திருந்த வரம் தம்மை தேடியிருந்த ஆத்மாக்கு கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25. ஆனாலும் ஏன் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். மத்தியா 4:2. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி மெய்யான ஒளி. யோவான் 1:9. நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இது என்ன நாள்? நம்ம போது காலையில இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? கிறிஸ்துமஸ்னா என்ன? யார் யார் உள்ளதெல்லாம் இன்னைக்கு பிறந்திருக்காரு? எல்லார் உள்ளதுலயும் இன்னைக்கு பிறந்திருக்காரு. சரிங்களா? அவர் எப்படி இருந்தாரு? நம்மளுக்கு அவர் எப்படி இருந்தாரு? நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்படியே அவர் பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு? அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? மரியா, யோசேப், ஜோசப். ஆண்டவராகிய கர்த்தர் வந்து எப்படி இருந்தாருன்னா ஒரு நல்ல பிள்ளையா, ஒழுக்கமுள்ள ஒரு மகனா இருந்தாரு. நீங்களும் எப்படி இருக்கீங்க? இப்ப அப்பா அம்மா பேச்சு கேட்குறீங்களா? சரி, நாம இன்னைக்கு ஆண்டவர் வந்து எப்படி இந்த உலகத்துக்கு பிறந்தார், எந்த கஷ்டத்துல பிறந்தார், எந்த சூழ்நிலையில பிறந்தார். நாமெல்லாம் எங்க பிறந்திருக்கோம்? ஒண்ணு வீட்டுல, அப்புறம் இல்லைன்னா எங்க பிறப்போம்? ஹாஸ்பிட்டல்ல, இல்லைன்னா கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறப்போம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? மாட்டுக்கொட்டாய். அது எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? சரி, எந்த சீசன்ல பிறந்தாரு? வெயில் காலத்துல பிறந்தாரா? குளிர் காலத்துல பிறந்தாரா? குளிர் காலம். உலகத்தின் பாதையில என்னென்ன இருக்கும்? சினிமா இருக்கு, டிவி இருக்கு, போன் இருக்கு. இப்பெல்லாம் எல்லாரும் எதுல மூழ்கி இருக்கோம்? நம்ம போன்ல. போன். அவங்க டாடி உன்னை கூப்பிட்டா கூட உனக்கு தெரியாது, ஏன்னா போன். அதனால அந்த பாவமான உலகத்துக்கு நம்மளை இழுத்து போறது, அந்த போர்வைக்கு நம்ம போக கூடாது. நம்ம ஆண்டவராகிய கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கணும்னா அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கீழ்ப்படிதலின் ஆவியை கற்றுக்கணும். பாவத்துல இருந்து விலகணும்னா நம்ம வந்து எல்லாம் ஒவ்வொரு நாளும் போறது இந்த வசனம், ஒவ்வொரு வசனமும் நம்மள உயிர்ப்பிக்கிற வசனம். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், அதன்படியாக நடக்கணும், ஆண்டவரை போல இருக்கணும், அவருடைய இருதயத்தை போல ஒவ்வொருவரும் காத்து கொள்ளணும். சரிங்களா? சரியா?